ஸ்டாலினுக்கு எதிராக போட்டி. திமுகவிலிருந்து தாவேகா யார் இந்த வி.எஸ். பாபு? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என ஒவ்வொரு கட்சியினரும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். இன்று முதல் ஒவ்வொரு கட்சியினரும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். நட்சத்திர தொகுதிகளில் முதன்மையானதாக கொளத்தூர் உள்ளது. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டையாக உள்ளது. இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணன் வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் தாவேகா சார்பில் வி.எஸ். பாபு போட்டியாளராக களமிறங்கியுள்ளார். வி.எஸ். பாபு விஜயின் ரசிகர்களைப் போல ஆரம்ப காலம் முதலே விஜயின் ரசிகராக பணியாற்றியவரில்லை. இவர் தனது தொடக்க காலத்தில் திமுகவில் இருந்தவர். திமுக சார்பில் கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 7363 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வெங்கடேஷ் பாபு 82,777 வாக்குகள் பெற வி.எஸ். பாபு 90,140 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் ஸ்டாலின் முதன்முறையாக போட்டியிட்டார். அந்த தேர்தலில் ஸ்டாலின் வெற்றி பெற்றாலும் அவருக்கு அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி கடும் சவால் அளித்தார். இந்த தேர்தலில் திமுக பொறுப்பாளராக இருந்த வி.எஸ். பாபு முறையாக தொகுதிகளில் தேர்தல் பணிகளை கவனிக்கவில்லை என குற்றச்சாட்டு காரணமாக கட்சியினருக்கும் அவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது. பின்னர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். திமுகவில் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்த அவர் அதிமுகவிலும் மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்தார். எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து மோதலை தொடர்ந்து அவர் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. பின்னர் அவர் கடந்த பிப்ரவரியில் விஜயின் முன்பு தாவேகாவில் இணைந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஒரு மாதத்திலேயே அவருக்கு கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஸ்டாலின் 3 முறை வெற்றி பெற்ற தொகுதியும் அவர் முதலமைச்சராக தேர்வான தொகுதியுமான கொளத்தூரில் ஸ்டாலினை வீழ்த்துவது என்பது மிகவும் சவாலான காரியமாகும். இளைஞர்களின் ஆதரவு, முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரவுடன் களமிறங்கியுள்ள விஜயின் வேட்பாளரான வி.எஸ். பாபு வெற்றி பெறுவாரா என்பது மிகப்பெரிய சவாலாகும். மே 4ஆம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியில் சேர்ந்த ஒரே மாதத்தில் அவருக்கு எம்எல்ஏ வாய்ப்பு வழங்கப்பட்டது பலருக்கும் அதிருப்தியை உண்டாக்கினாலும் சவாலான தொகுதி என்பதால் கட்சியினரும் பெருமளவு அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது.